இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பெண்களுமே நீங்கள் எல்லாரும் கோரிக்கை வைக்கணுங்க. ஒரே பொம்பளை பேசக்கூடாது. நான் ஒரு கிராமத்து பொம்பளையாக இருந்தாலும், எனக்கு படிக்காதவளாக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். விஜய் அண்ணே, நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் நிறைவேற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபோனில் ஒரு சின்னதாக ஒரு கிராமத்தில் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வரலனே, நல்ல பஸ்ஸை விடுங்கன்னு சொன்ன உடனே உடனே அதை பார்த்து அந்த கிராமத்தில் போய் என்னண்டு போய் பாருங்க அப்படின்ட்டு உடனே ஆட்களை அனுப்புறீங்க. எங்கனையுமே அரசு அதிகாரியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட ஏழைவாளிகிட்ட லஞ்சம் வாங்காமல் இது ஒன்று அப்படின்னு சட்டத்தை விதிக்கிறீங்க. அப்படி பல நல்லது பண்ணுற நீங்கள் ஒரு நல்லது பண்ணுங்கண்ணே, இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கண்ணே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு செய்யாட்டாலும் உங்களுக்கு காலம் பூரா உங்களுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கோம். பெண் குழந்தைகளை, சின்னஞ்சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி கொள்றவனை உடனே ஷூட்டிங் ஆடுறதுங்கண்ணே. தயவு செய்து உங்கள் கூட பிறந்த தங்கச்சியை எங்களை நினைங்க. இங்கே இப்போ இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருமே தன்னோட தங்கச்சியாகவும் தாயாகவும் தன்னுடைய அம்மாவாகவும் நினைக்க தவறுற ஆம்பளைங்க இந்த பூமியில் வேணாம்னே அவங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து உடனே அவன் மேலே குற்றம், அவன் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான்டா. நீ எப்படி பண்ணுன, அதை ஏதை பண்ணுன, எந்த மாதிரி பண்ணுன அப்படின்ட்டு அவன்கிட்ட பாடம் எடுக்கிறத விட்டுவிட்டு டப்பு 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 டப்புன்னு சுட்டு கொள்றதுக்கு ஆர்டர் கொடுங்கண்ணே. அப்படி கொடுத்தீங்கண்டா நீங்கள் எந்த வருஷத்துலையும் எந்த காலத்துலையும் பல சின்ன எடுத்து வந்தாலும் உங்களுக்கே ஓட்டப்பட்டுக்கிட்டு போவோம். உங்கள் ஆயசுக்கும் நாங்கள் ஆமாம். இங்கே ஒரு நன்றி கடனாக இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் சார்பாக சொல்கிறேன். நான் ஒரு படிக்காதவதேன், ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவதேன், இன்னைக்கு பேசுகிறேன். இதில் நின்று என் வீட்டில் நின்று பேசுகிறது உங்கள் காது குளிச்சிருமான்னு என்ன இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்களோ உடனே ஷூட்டிங் பண்ணி கொள்றதுக்கு ஆர்டர் கொடுங்க. இது பூரா